எங்க? சந்திரமண்டலத்துக்கு. சந்திரனோட கலரு மங்கி போயிருக்கான். வா போய் 2 பேரும் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவோம். வாங்குறேன். இங்க பாருங்க, நான் அவருக்கு. வா வா. மோகினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏய் நடிக்காத, எந்திரி. மோகினி, மோகினி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள இந்த பொண்ணை குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? என்னாச்சு? ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற? குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இவ்வளவு வயசாகி இன்னும் உனக்கு தெரியல. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் மரியாதையை பத்தி நான் சொல்லி கொடுக்கணும்னு நீ நினைச்சனா அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. அச்சம், மடம், நாணம்ங்கிறது பொம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் நகை மாதிரி. இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன். போதும், மறுபடியும் இப்படி பண்ணாத. இந்த பொண்ணு என்னோட வருங்கால மருமகங்கிறத ஞாபகம் வச்சுக்க. நான் சொன்னது புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுது. இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னு எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க? இப்ப உங்ககிட்டயும் உங்க மருமக கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கணும். அப்பதான் இந்த காரியத்தை நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்னு உங்க 2 பேருக்கும் புரியும். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மருமக தான் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனோட ஒரே ரூம்ல தங்கி இருக்கா. அதுக்கு அப்படி என்ன அவசியம் வந்தது? யாரோட கட்டாயத்தில் அப்படி இருந்தாங்க? இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? இந்த வீட்ல எவ்வளவோ ரூம் இருக்குல்ல, அவ எங்க வேணாலும் தங்கிருக்கலாம்ல. ஒருவேளை தனியா இருக்க அவளுக்கு பயமா இருந்தா சுனிதாவோட ரூம்ல தங்கிருக்கலாமே. சுனிதா மட்டும்தானே அந்த ரூம்ல இருக்கா. இப்ப இங்க என்ன பிரச்சனை? நீ உள்ள போ. அவ உள்ள போக மாட்டா, அங்கேயே தான் நிப்பா. இவ்வளவு மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுக்கல. இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் நான் உன் அம்மா. நான் உங்க பையனும் இல்ல, நீங்க என் அம்மாவும் இல்ல. நமக்குள்ள எந்த உறவும் கிடையாது. அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என் அம்மா கிட்ட மரியாதை இல்லாம பேசுற வேலை வச்சுக்காத. அம்மா அம்மாவா நடந்துக்கிட்டா நான் எதுவும் செய்ய மாட்டேன். சமீர், என்ன மாமா நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மரியாதைய பத்தி எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ உங்க மகன் பேசுனத பாத்தீங்களா? பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கான்ல. அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரல, விஷத்தை கக்குற மாதிரி தான் அவன் இப்ப பேசுறான். ருத்ரா, நான் இந்த வீட்டுக்கு பெரியவ. நான் சொல்ல போறத நீ கேட்டுட்டு தான் போகணும். எல்லாரை விட உங்க அப்பா தான் இந்த வீட்டுக்கு பெரியவர்னு ஒத்துக்கிறேன்.
இந்த வீடு உன் அப்பா பேர்ல இருக்குங்கிறதையும் நான் மறக்கல. ஆனா ஒரு வீட்டோட மான மரியாதையை காப்பாத்துறது ஒரு பொண்ணோட கையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்க. அதத்தான் இப்போ நானும் செஞ்சிருக்கேன். கோவில் மாதிரி இந்த வீட்டை நான் வச்சிருக்கேன். இந்த வீட்ல எந்த பாவமும் எந்த தப்பான காரியமும் நடக்க நான் விட மாட்டேன். இனிமே இந்த பொண்ணு உன்னோட ரூம்ல இருக்க கூடாது. இந்த மாதிரி உன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு ஒரே ரூம்ல நீங்க இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உங்க மிரட்டல உங்க பிள்ளைங்க கிட்ட வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த பொண்ணு என் கூட தான் இருப்பா. என் கோவம் அதிகமானா என்ன ஆகும்னு தெரியும்லப்பா. நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுங்கிறத இந்த ஊரு பஞ்சாயத்துக்காரங்க தான் ஒன்னா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஒருவேளை பஞ்சாயத்துக்காரங்க சொல்றத நீ கேட்கலன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டி இருக்கும். அதுக்கு நீங்க 2 பேரும் தயாரா இருக்கணும்னு சொல்லிடுறேன். முதல்ல எங்க போய் சொல்லுவேன் தெரியுமா? நேரா பிஎஸ்டி காரங்க கிட்ட போய் நான் உங்களை பத்தி புகார் கொடுப்பேன். உங்க பிஎஸ்டில வேலை பார்க்குற ஒரு ஆபீசர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். அவளை வற்புறுத்தி கூட்டிட்டு வந்து யாருக்குமே தெரியாம எங்க வீட்டுல அடைச்சு வச்சிருக்காருன்னு சொல்லுவேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் டிஎஸ்டி காரங்க என்ன செய்வாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்லையோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ இல்ல செல்லுலையோ அடைச்சு வைக்க விரும்பல சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். சரி, உங்க விருப்பப்படி நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ருத்ரா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. இங்கே இரு. திரும்பி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். டேய், வா. ருத்ராண்ணா, அவங்க கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களால நடக்க முடியாது. மறுபடியும் மறுபடியும் உன் காலில் அடிபடுறது வழக்கமா இருக்கலாம். ஆனா இப்ப என்னால உன்னை தூக்கிட்டு போக முடியாது. எங்க இந்த வீடு என் கையை விட்டு போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை திரும்பவும் என் கைக்கே வந்துருச்சு. என்ன என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்க கூட்டிட்டு போனா உனக்கு என்ன? அந்த பொம்பளை எவ்வளவு மோசமா பேசினா? அங்க நின்று எல்லாத்தையும் நீயும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்த.